வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. இந்த குறிஞ்சி நிலத்தை அடைந்தேன். நாடே அதை நாடு, நாடாவிட்டால் ஏது வீடு, இதுவோ தொண்டை நாடு, நான் நிற்பதோ குறிஞ்சி நிலக்காடு, இந்த குமரன் விளையாடு வீடு. இயற்கையின் பிறப்பிடம், மலையும் மலை சார்ந்த இடமும், அழகான திணை சோலை, அடர்ந்த மலை தொடர்கள், சூரியனின் கதிர்கள் உள்ளே புகராத வண்ணம் உயர்ந்து நிற்க விருட்சங்கள், மத்தளம் போல் கொட்டி ஓசை தரும் அருவிகள், வண்ண வண்ண பூக்களில் வண்டுகள் தேடை உண்டு, அழகான மங்கையரை கண்ட மனிதனைப் போல் மயங்கி தள்ளாடி திரிகின்றது. என்ன அருமையான காட்சி! எல்லாவற்றையும் இறைவன் பஞ்சமில்லாமல் படைத்திருந்தாலும் மனிதனுக்கு பஞ்சம் மட்டும் தீரவில்லை என்ற காரணத்தினால் மாறவில்லை இந்த பாரதத்தில்
வந்து சண்டை தீரவில்லை. ஒரு கட்சியுண்டு சாதிக்கோடு தங்கம் கொண்டு நீதி சொல்ல மட்டுமே நாதி இல்லை. சாண நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வேறு பாடா. இதை கேட்க யாரும் இல்லை தோழா. எவ்வளவுதான் இந்த இடத்திற்கு நான் வந்து விட்டேன். இருந்தாலும் தாய் இல்லாமல் ஒரு மனிதன் பிறக்க முடியுமா? அப்ப யார வணங்கணும்? தாயத்தை வணங்கணும் முதல்ல. அப்ப என்ன செய்யலாம்? தொட்டு விட்டுலாமா? தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு
நம்ம ஊர் மாரியம்மா மத்திய வணங்க வேணாமா? வணங்கி ஆகணும்ல. வணங்க வேற என்ன செய்யறது இன்னைக்கு? அம்பிகையே ஈஸ்வரியே எம்மையான வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மையான வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மையான வந்து கோயில் கொண்ட ஈஸ்வரியே எம்மையான வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, ஈஸ்வரியே எம்மையான வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மையான வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மையான வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. இருந்தாலும் விவசாய பெருங்குடி மக்களில் பாரதியார் சொன்னதைப் போல் முண்டாசி கவி பாரதி என்ன சொல்லி இருக்கிறார்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு வாழ்வார். அப்படி இருக்கும் பொழுது முண்டாசி கவி பாரதி விவசாயிகளை பற்றி எவ்வளவோ பாடியிருக்கிறார். இருந்தாலும் நாமும் விவசாயத்தை போற்றி பாட வேண்டும் என்ற காரணத்தினால் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி 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 கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி
என்ன செய்யலாம்? ஒரு 7 மணி 8 மணிக்கு முடிக்கலாம். அதனால இந்த இடத்திலே ஏதோ ஒரு குரல் என்ன சொன்னார் நாரதர்? ஞாபகம் வந்துவிட்டது. இந்த குரலை கேட்டவுடன் தான் ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்பது ஆறுமுகா வா என்று என்னை அழைப்பது போலே இருக்கின்றது. இப்படி ஒரு குரல், என்ன இனிமையான குரல்! இந்த குரலை பார்த்தா கவிஞர்கள் எப்படி வர்ணிப்பார்கள் தெரியுமா? என் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனதே. என் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனதே. என் 16 வயது, என் 16 வயது அவ கண்ணிரண்டு ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது இன்பத்திலே இருவருமே நடந்தோம். யாரை தூது விடலாம் என்று பார்த்தால் யாரை தூது விடலாம்? வேற ஒண்ணும் தூது விட முடியாது. பூங்காத்தத்தை நானும் தூது விட போறேன். பரவாயில்ல. பூங்காத்தி அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா, தனியா தொலை இல்லாம இங்கே வாடுறே. அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா, தனியா தொலை இல்லாம இங்கே வாடுறே. இல்லாம இங்கே வாடு
இல்லாம நெஞ்சம் வாழுது அவ இல்லாம நெஞ்சம் வாழுது இப்படியே போய் கொண்டிருந்தால் நான் போகலாம். சரி, ஏதோ ஒரு ஆடவன் நடமாடுவது போல் தெரிகின்றது. பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் என்றால் ஒரு மானை தேடி செல்வதைப் போல போய் பார்க்கலாமா? என்ன உனக்கு வேலை இல்ல? உனக்கு என்ன வேலையா வந்தாங்க? நான் வேலையாத்தே வந்திருக்கேன். என்ன வேலையா வந்த? வேலை இல்லாம எதுக்கு இங்க வந்து போகுது 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 போய்கிட்டு இருக்கேன்? நீ வேலை வேலை எடுக்க வந்தியா வேலை கொடுக்க வந்தியா? நான் உன்னை விட்டுவிட்டேன்யா, தேடி போய்கிட்டு இருக்கேன். உனக்கு வேலை இல்ல, வேலை இல்ல, ஆனா வேலை தெரியும்ன்ற. சரி, இப்ப நான் விட்டது வேலை. என்ன வேலை? நான் தேடி வந்திருக்கிறேன்ல. எதை தேடி வந்த? அட நான் விட்டதை தேடி வந்திருக்கிறேன். என்னத்தை விட்ட? எதை தேடி வந்த? எதை தேடி வந்திருக்கிறேனோ அதை விட்டுருக்கேன். எதை தேடி வந்து அதை விட்டுருக்க? அது பேர் என்ன? பேரு கண்டிப்பா உனக்கு சொல்லணுமா? அவசியம் சொல்லணும். நீ கண்டிப்பா வேலைக்காரனா? ஆமையா. நான் விட்டதை நீ பிடிச்சிருவ. நீ விட்டதை நான் தான் பிடிக்கணும். இப்ப நான் விட்டதை பிடிப்போம்ல. நான் விட்டதை நான் பிடிக்க மாட்டேன். நீ விட்டது என்ன? இதுக்கு நான் போய் பிடிக்க போறேன். அப்போ உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? நான் விட்டதை நான் பிடிச்சுக்கிறேன். அப்படி இந்த பக்கம் வந்த வழியே போக வேண்டியது, இங்க போக கூடாது. ஏன் போக கூடாதுன்னா ஓன் சவுடாளா? உன் சட்டமா? இத கேட்கிறேன். நானும் கேட்கிறேன். நான் விட்டதை நான் பிடிச்சுக்கிறேன். சரி, உன்னால பிடிச்சு தர முடியும்னா சரி சொல்லு. சரி, நான் சொல்றேன் எதை விட்டேன்னு. நான் ஒன்று சொல்றேன், சொல்லு. நீ விட்ட பிடிச்சுக்கிறேன்னு. சரி, அப்படியே நேரா போ. சரி, அப்படியே எலுமலை வரும், அப்படியே உசிலம்பட்டி, அப்படியே மதுரை வரும். இப்படியே போ. நான் என்ன உசிலம்பட்டி பஸ்ஸவா விட்டுட்டேன்? இல்ல மதுரை பஸ்ஸவா விட்டதா? பஸ் தானே விட்டுருப்ப? இல்லையே, நான் ஒரு மானை தேடி வந்தேனியா. எதை? மானு. மானு எங்க இருக்கு? மானத்தை விரட்டி வந்தேன். சரி, விரட்டி வந்த மானு அப்படியே உள்ள உங்களோட திணைப்பணம். அது இதுக்குள்ளயா? இது என்னது? திணைவனம். திணைவனமா? தெரியுமா? தெரியுமாண்ணா? இல்ல உனக்கு தெரியுமாயா திணைவனம்? உனக்கு முதல் தெரியுமா? தெரியுமான்னு என்னைய கேட்டேன்னா? இல்ல எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தூரத்துல இருந்து வரும்போது பார்த்துட்டேன். நீ தூரமா இருக்கன்னு எனக்கு தெரியும். என்னது? தூரத்துல இருந்து வரேன்னு தெரியும். தூரத்தில், தொலை தூரத்தில் இருந்து வரும்போது நான் பார்த்துட்டேனியா. சரி, என்னன்னு? திணைவனம் தான் அப்படின்னு. சரி, இந்த வனத்துக்குள்ள என்னோட மான் போயிருச்சு. மான் இருக்குன்ற? மான் குட்டி. குட்டி மான் குட்டி அப்படியே உள்ள போயிருச்சு. அத புடிச்சு விடலாம், வேலியை தாண்டறதுக்கு முன்னால புடிச்சிடலாம் நினைச்சு நானும் விரட்டி வந்தேன். சரி, புட்டிக்க போற சமயத்துல நீ வந்து தடுத்து நிப்பாட்டிட்ட. மானுக்கு இருக்குன்றது நல்ல விஷயமா? நான் இல்லன்றேன். நான் இருக்கின்றேன். இல்லாத மான எப்படி இருக்குன்னுவ? நான் இருக்கின்றேன்ல, இருக்கிற மான எப்படி இல்லைன்னுவ? அந்த பிடிச்சு இருக்கு. என்னது நீ இருக்கிறன்ற? இப்ப இருக்கு. நாங்க இருக்கிட்டு தானே மிச்சம். உங்களுக்கு தானே, உனக்குத்தானே அந்த மானு. அது எனக்கு தான். அப்படியா? ஆமா, என்னோட மான் எனக்கு தானே சொந்தம். ஆனா எங்க அப்பா அம்மா சொல்லிவிட்டு சரியா போச்சு. என்ன சொன்னாங்க? மகனே நீங்க ஜாதகப்படி ஒருத்த கையால அடிபட்டு ஓட போறான்னு ஓடி போயிரு மரியாதை. ஏன் ஜாதகத்திலையும் சொல்லிட்டாங்க. காலையில எந்திரிச்சரியா, எந்திரிச்ச உடனே ஒரு ஜோசியம் வந்தேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீ இன்னைக்கு ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடி போவ. எப்படி? தேடி போவ. போகும்போது
புட்டிக்கிற சமயத்துல ஒருத்தன் வந்து தடுத்து காரியத்தை கெடுத்து போடுவான். அவன் உன் கையினாலேயே அடிபட்டு கடாப்பள்ள உதிர போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சாதகாரியம் வந்து என்கிட்ட சொன்னேன். சரி போட்டு என்ன சொன்னேன்? இது என்ன கையில தோசை கரண்டி? இதுக்கு பேர் தோசை கரண்டியா? ஆமா இந்த கேளு தோசை கரண்டி தானது. எங்க நீ சமையல் மாஸ்டர்? ஆமியா தோசை கரண்டி எனக்கு தெரியாதா? அதாயா முன்ன பின்ன செத்தா என்ன தெரியும்? தோசை கரண்டி தான். முன்ன பின்ன செத்தா என்னையா தெரியும்? என்ன தெரியும் சொல்லு. நீயே சொல்லு. நீ தானே கேட்ட. முன்ன பின்ன செத்துருந்தாத்தேன் சுடுகாடு தெரியும்டுவாங்க. சரி அதுக்காண்டி என்னது தோசை கரண்டி? அப்ப இதுல இருந்தே தெரியுது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ வேடுவர் குலத்தை சேர்ந்தவனா? உனைய பத்தி எனக்கு தெரியல. நீ இப்படி மீச போட்டு தெரிஞ்சா நீ வேடுவர் குலத்தை இல்லையா? உனைய பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? கரண்டி வச்சிருக்க கல்லு கிடைக்காம அலையிறன்னு எனக்கு தெரியுது. கல்லு கிடைக்காம அலையிறன்னு எதுக்கு? குத்தி தூக்கு அலையிறாள் நான் கிடையாதுயா. இது தோசை கரண்டி கிடையாது. சரி சிலிமுகம். இதோட தன்மை கவர்தலுக்கு கூடிய தன்மை இருக்கியா? நான் எந்த பொருள் மீது ஆசைப்பட்டாலும் சரி அப்படி காட்டினா போதும் அப்படின்னா போதும் வந்துடும். மான் எங்க பார்த்த? மான வெள்ளிமலைக்கு அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு இடையில பாத்தியா? இடையில நான் பாக்கலையே. நான் இதுக்கு இடையில பாக்குறேன். இடையில பார்த்து முழுசாத்தாயா பார்த்தேன். பாத்தியல பார்த்தேன். இதை காமிச்சு அப்படியே அங்க எழுதிட்டு போட்டு இங்க இருக்கு வந்தப்ப எதுக்கு? இதோட தன்மை என்ன சொன்ன? இதோட தன்மை கவர்தலுக்கு கூடிய தன்மை இருக்கும்ல. ஆமா மான பார்த்த இடத்துல எழுதிட்டு போட்டு இங்க இருக்கியா? அந்த அப்படி பிடிக்கணும் நான் நினைச்சிருந்தா அங்கனே பிடிச்சு விடுவேன். சரி என்ன இதை காட்டி நான் பிடிக்கணும்ன்றது என்ன இருக்கு? அப்படி அவங்க அப்பா பேரு நான் இதை காட்டி பிடிக்கணும்ன்றது என்ன இருக்குன்னு கேட்டிருக்கேன். டக்கு டக்குன்னு போய்கிட்டு இருக்கு. பண்ணி 5:45 இந்த காமன் நேரம் தான் இருக்கு விடிகிறது. அப்படியா? தந்தை பேர் பரம வேடுவன், தந்தை பார்வதி வேடுவச்சி, அண்ணன் கணேசன், என் பெயர் கந்த வேடுவன். ஆரியாரி யார் நீ? நீ வந்து நம்பி ராஜமாக அட வீரத்தேவே மாப்பிள்ள நான் திண்ணை பிடிச்சு நடக்கும் போது நீ உடைய கூட குடிய வச்சுக்கிட்டு நான் மேல ஏறிட்டு வெண்ணெய் அடிச்சேனே. அப்படியா? என்ன ஏன் மாப்பிள்ள அவருக்கா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த முதல் சின்ன வயசுல. நீ நான் விளையாடுவோம் இவ்வளவு கெட்டு போயிட்டேன். இரியா நீ நான் விளையாடுவோம்ல. ஆமா கம்மாக்குள்ள கம்மாக்குள்ள எப்படி மீன் கிடக்கும்? மீன் நிறைய கிடக்குண்டியா? நான் போய் நீ போய் கெளுத்திய பிடிக்க நீ வந்து ஆமா அழுத்தி பிடிச்சு. சரி நான் இருக்கா மறக்க முடியுமா மாப்பிள்ள? அன்னைக்கு பிடிச்ச முடியுதேன் வேலையே செய்யலையாம்ல. யாருக்கு? நீ பிடிச்சதோட சரிதான் அது செத்து போச்சான். அப்படித்தான் சொன்னாங்க. வேலையே செய்யல கொண்டுட்டேன். ஆமா அப்ப இனிமே வேலை செய்யாது. வேலை செய்யாத அவன் தங்கச்சியில கேட்டுப்பாரு. சரி மாப்பிள்ள நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்ன? நான் மானே தெரியவில்லை. தெரியும் நீ பொம்பளை தான் தெரியும். தெரியுங்க யார? நீதான். அது எந்த பொம்பளையா? அது ஏதாச்சும் வழி தானே. அதான் மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிக்கிறியா? என்ன அது கரெக்டா? அந்த முதல்ல சின்ன வயசுல சரி சின்ன வயசுல நீங்க புத்தி கூர்மையோட இருப்பீங்க. சரி இன்னும் அப்படியே இருக்கீங்க. நான் யாரை தேடி வந்தேன்? என் தங்கச்சியை. உங்க தங்கச்சி வள்ளியத்தையும் தேடி வந்திருக்கிறேன். என் தங்கச்சி உனக்கு தான், உன் தங்கச்சி எனக்கு தான். அது யாரையா மாத்த முடியும்? முடியாதுல. அப்போ செய்ய சொல்லுங்க. ஆமா போகும்போது பாரு முதல் சொன்ன மாதிரியே அடுத்து உன் தங்கச்சி ஒன்று வரும். உங்களை ஏமாத்தின மாதிரியே எப்பயும் போகுது. ஆமா யார் இவர்? மானை தேடி இருக்கிறா? சரி மானை தேடி வந்தவரே மானை தேடி வந்தவரே யாரை போல நிக்காதீங்க. மானை தேடி வந்தவரே மாப்பிளைங்க ஐயோ மச்சா பண்ணாரு போக. ஐயா மச்சா பண்ணாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு?
பொம்பளை இடிக்கிறதுக்காக வந்துடுற நீ அடுத்த வருஷம் பவன் போடு. என்னையா என்னையா? சரி ரெண்டு குத்து குத்தியா? வள்ளி நல்ல அழகாவே இருக்கியா? ஆமா இரியா, ரெண்டு குத்து குத்தியாப்ப. ஓல 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 குடிசையிலே வள்ளி உன் தங்கச்சி அது என்ன முக்காப்பெல்லாம் போனதுக்கு அப்புறமா தங்கச்சியாயா? உன் தங்கச்சி எங்கயா? ஏன் தங்கச்சியை கூப்பிட்டு இருக்க? இது உன் தங்கச்சி எப்படி இருக்கு? உங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் போய் அப்படியே குடும்பம் எடுத்துக்க போங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாயில வப்பா. ஏன் தங்கச்சி ஐயா கூப்பிட்ட? அம்மா தங்கச்சி அப்படி கூப்பிடியா?
பிடிச்சி சாப்பிடுறது. அண்ணா நேத்து வியாழக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா. காளியம்மனுக்கு கஞ்சி ஊத்துறா. நம்ம ஊத்துற கஞ்சி குடிக்கிறதுக்கு ஆளு வந்திருக்கு. அப்ப நம்ம ஊத்தனா அது குடிக்குமா? ஆமா நல்லா நீ அப்ப கணக்கு பண்ணும். நீ ஊத்து அந்த மடக்கு மடக்கு குடிக்குது. மடக்குது குடிக்குது. ஆறு வந்திருக்குதோ 7 வந்திருக்கு. 6 வந்திருக்கு. ஏபி செப்புது. நான் மேலே காவலுக்கும் இருந்தேன். நீங்க காவலுக்கும் கீழே இருந்தீங்க. அவர் வெளியே எனக்கு பிள்ளை எனக்கு கீழே பிள்ளை இருந்துச்சு. உனக்கு கீழே பிள்ளைக்கு கீழே நீ இருந்த. எனக்கு கீழே அவர் இருக்கார். எனக்கு கீழே அவர் இருக்கார். அவரு யாரு? அவரு வாயாகுது. யாரு யாரு? அவரு யாரு? யாரு யாரு சொல்லியா? பிடிக்க வந்தார். ஏதோ பிடிக்க என்ன விட்டாரு? கும்மையாச்சாரா இல்லையா? அதுதானா காலதாமதான் காரியத்துக்கு கேடு. மானு வந்திருக்காரு. மானை தேடி வந்தார். அவர் விட்டு மானை பாத்தீங்களா? எங்க இதுக்குள்ளயா? இதுக்குள்ள போன மானு. அண்ணா நீங்க மானை பாத்தீங்களா? நாங்க 2 பேரும் பார்க்கல. ஏமா நீ பாத்தியா? பார்க்கல. 2 பேர் ரூம் பாத்தீங்களா இல்லையா? இல்ல போல. 1800 ரூபாய் கேக்குறாங்க. நல்லதா சம்பாதிக்கிறீங்க. அதுக்காண்டி ரூம் போட சொல்றியா? எப்படி வயக்காடு கிடக்கு. அண்ணா மானை தேடி வந்தார். மானை நீங்க பாக்கல. மானை எனக்கு 3 வந்துச்சுன்னா அபிக்கு மானை பத்தியே இல்லையா? 2 பேர் பாக்கல. அண்ணா இப்ப நீங்க 2 பேர் பாக்கல, நானும் பாக்கலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? தன்னந்தனிமா ஒரு ஆம்பளை கிட்ட விட்டுட்டு போறீங்களே, எனக்கு பயமா இருக்குண்ணா. அப்புறம் எதுவரை போகமோ அதுவரை போகட்டும். தொலைகட்டும் நமக்கு என்ன. ஏய் சரி இருக்கட்டும்ண்ணா, அவருக்கு பதில் வரேன். நீங்க போய் ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க. வருக வணக்கத்துக்குரிய வன வேடுவரை வருக. எதற்காக வந்தீர்கள், என்ன காரணம் என்று தங்களிடம் நான் கேட்பதற்கு முன்பாக அண்ணன் தோழி சென்று விட்டார்கள். தாங்கள் மானை தேடி வந்ததாக அண்ணாவிடம் கேட்டேன், தோழியிடம் கேட்டேன், இல்லை என்று மறுத்து விட்டார்கள். நானும் அப்படி சொல்லிட்டு போகாம எதுக்கு உங்ககிட்ட நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில உண்மை இருக்கா பொய் இருக்கா? அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னாங்க. மனுஷனுடைய எண்ணங்களையும் பேச்சுகளையும் ஏன்னா பேச விட்டு பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய கணக்கு. இப்ப நீங்க எதுல வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன பேச போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, அதை வச்சு உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு சீக்கிரம் எங்க ஆவலை முடிக்கணும். ஆகையினால மானுக்கு எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்ற வந்த விவரத்தை சொல்லுங்க பாப்போம். மாந்தாரை வாழ வைக்கும் மையத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் தமிழ் கருணையிலே தங்க தமிழச்சியாய் நின்று மனம் நாடி வந்த வேடுவனை வரவேற்று வந்த விவரம் கேட்டதற்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் நான் இந்த இடத்திற்கு ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன், மான் ஒன்றை கண்டேன். அந்த காரணத்தினால் இங்கு வந்திருக்கின்றேன். என் மானுக்குரிய சிறப்பு இதோ கூறுகிறேன் கேள். இத்தனை வனம் நாட்டில் காட்டுக்குள் நுழைந்ததம்மா, பணத்தில் நுழைந்ததம்மா. இத்தனை வனம் நாட்டில் பிரிக்க
விளைந்திருக்கிறது. அதை இரு கண்களெல்லாம் பார்த்தேன். மானை பிடிக்கும் சமயத்தில் உடனே வந்து தடுத்து காரியத்தை கெடுத்து விட்டான். யாரு? மானை பிடிக்க வேண்டும், பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் நான் வந்தவன். ஆகையினாலே மானை பிடித்து தாங்கள் தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த இடத்திற்கு தலைவி என்ற முறையிலே உங்களின் அனுமதி பெற்று இந்த மானை பிடிக்க வேண்டும். அனுமதி தராட்டி அனுமதியோட மான பிடிக்கணும். பேசவே இல்லையே, உங்க அனுமதி கேட்கிறேன். அத்துமீறி மான பிடிக்க மாட்டேன். சரி, சரியா? அனுமதி தராட்டின்னு ஏன் பேசுறீங்க? எங்க சட்டியில இருந்தா அகப்பையில வரணும்னு சொன்னாங்கல்ல. சரி, மான் வல்லன்றது நாங்க சொல்லி நிக்கிறோம். திருப்பி திருப்பி உங்களை கேட்டு பிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மான் பார்த்தது நானு. மான நீங்க பாத்தீங்கல்ல? ஆமா. எங்க பாத்தீங்க? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? முத எங்க இருந்து வர்றீங்க? ஏன் எங்க இருந்து வர்றீங்க? நான் வெள்ளிமலையில இருந்து வரேமா. வெள்ளிமலையில மான பாத்தீங்களா? ஆமா. வேற இடத்துல மான பாத்தீங்களா? வெள்ளிமலையில இருந்து பார்த்தேன். மான பாத்தீங்கல்ல? பார்த்தேன். கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை பண்ணி அத போட்டு மான பிடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு? எதுக்குன்னா என்னுடைய மான அப்படி பிடிக்கணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாது. கரங்க எப்படி பிடிக்கிறது? இரு கரங்களால் அணைக்க வேண்டும். கட்டி அணைத்து தோளிலே தூக்கி போட்டு அந்த வெள்ளிமலைக்கு கொண்டு போய் அங்க பஞ்சமெத்த வாங்கி அதுல படுக்க வச்சு 5 முழம் மல்லிகைப்பூவை வாங்கி அதுல கொட்டி தூவி விட்டு அந்த பஞ்சமெத்தையில சரி அந்த மான அது மேல போட்டு நான் படுக்கணும், முத்தம் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு. ஆசை தோசை அப்பளம் வடை. ஏன் பஞ்சமெத்தையில போடுவாங்களா மான? நாங்க மான கொழு கொழுன்னு போட்டு வளர்த்து வச்சிருப்போம். தயிர் போட்டு, சோறு போட்டு, ரசம் போட்டு, சாம்பார் போட்டு, பாயாசம் கூட கொடுத்தாங்க ராத்திரி. எங்க சாப்பாடு வீட்டுல பாயாசம் டம்ளர்ல ஊத்தி கொடுத்தாங்க. அந்த அண்ணே நம்மளுக்கு தான் பாயாசம்னா பிடிக்கும்ல. நான் குடிச்சதும் இல்லாம நான் மாடுக்கு வேற கொடுத்துருக்கேன். அது தின்னு விட்டு கொழு கொழுன்னு இருக்கு. இவர் வந்து நோகாம குடிச்சிட்டு போறா. நாங்க நல்லா வளர்த்து வைப்போங்க. நான் கேக்குறேன், உழைச்சு பிழைக்கணுமியா? மனுஷனா உழைச்சு பிழைக்கணும். இப்படி அடுத்த சொத்துக்கு இப்படி லோலோன்னு அலையிறீல, உங்களுக்கு என்ன குறைச்சா? ஆள் குறைச்சலா, மேல் குறைச்சலா, கால் குறைச்சலா, இல்ல கால் குறவா, குறவா, இல்ல கை குறவா, இல்ல குறவா, இல்ல மூக்கு குறவா, குறவா, ஆள் குறவா? யாரம்மா சொல்ற? ஏங்க எதுலயாவது குறவு இருக்கான்னு கேட்க வந்தேங்க. நீங்க எனக்கு பேசிக்கிட்டு குறைவா அப்படின்னு கேளு. ஏங்க நாங்க இப்படிதான் சாமி ஊசி பாசி விக்கிறவங்க, காட்டிலே திரியறவங்க சாமி, நாங்க இப்படி பேசுவோம் சாமி. குறவன்னு பேசுறீங்க. இது பாமர மக்களுடைய பேச்சு. நீங்க வந்து இலக்கணம் படிச்ச வழக்கணம் கருப்பா எங்ககிட்ட இலக்கணமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வந்தார்கள், போனார்கள், இருந்தார்கள், இதுவும் எங்களுக்கு பேச தெரியும். பேச தெரியாம நீங்க சொல்லி தானங்க பேசணுமா? பேசி பாப்போமே. என்ன பேச போறீங்க? நீங்க என்ன பேச போறீங்க? உனக்கு தான் பேச தெரியுமா? உங்களுக்கு பேச தெரியுமா? எனக்கு பேச தெரியாதா? என்னமா வந்து வந்தார்கள் போனார்கள் பேசுங்க, என்கிட்ட வந்து பேச சொல்லி கொடுக்குறீங்க. குறவா குறவான்றியே குறத்தி. என்ன குறத்தின்றீங்க? என்னையும் குறத்தின்றீங்க? அப்ப நீ யாரு? இல்லங்க நான் உங்களுக்கு குறவா. உன்னோட பேர் என்னமா? என் பேரை கேக்குறதுக்கு நீங்க யாருங்க? இல்ல உன் பேர் என்ன? என் பேரு வள்ளி தானே. எப்படி குறத்தினே? வள்ளி கிடையாது. பிறகு இன்னொரு பேர் இருக்கே உனக்கு. என்ன இன்னொரு பேர் இருக்குது? எங்க ஆத்தா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாரு, எங்க அப்பா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, சரி அண்ணன் தம்பியோ ஒரு பேரை சொல்லி நிறைய பேர் நிறைய இருக்குங்க. உன் பேர் என்ன? எங்க குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். சரி அவருடைய பேரை எல்லாரும் கந்தேன்னு வச்சுக்கிறாங்க, சரி கடம்பேன்னு வச்சுக்கிறாங்க, ஆறுமுகான்னு வச்சுக்கிறாங்க, சண்முகா, பழனியப்பா, இப்படி நிறைய பேரு, சடாச்சரா, கார்த்திகையா, செந்தில் முருகா, இப்படிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. அதனால எல்லாருமே தெய்வம் ஆயிர முடியுமா? அது மாதிரி எனக்கு பேர் இருக்குங்க நிறைய. பேருன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. வள்ளி என்ற பூங்குறத்தின் ஒரு பேர் இருக்கு உனக்கு. குறத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அது எப்படி